ஈரோடு பேருந்து நிலையத்தில் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஈரோடு பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் காலாவதியான மற்றும் தரமற்ற பிளாஸ்டிக் பைகள், கோப்பைகள், பாக்கெட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்தன. இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் அதிரடியாக அனைத்து கடைகளிலும் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த காலாவதியான உணவுப் பொருட்கள் மற்றும் அரசு நிர்ணயித்திருப்பதை விட தரம் குறைந்த பிளாஸ்டிக் பைகள், கோப்பைகள், பாக்கெட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்றும் எச்சரித்தனர். தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை தடுக்கிறதுக்காக, அதாவது இந்த லேபிள் இல்லாமல் விற்கிறது, காலாவதியான பொருட்களை விற்கிறது, இந்த பிளாஸ்டிக் தரமில்லாத பிளாஸ்டிக்ல பேக் பண்ணி விற்கிறது, இதெல்லாம் தடை செய்யறதுக்காக ஆணையாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் வழிகாட்டுதலின் பேரில் இப்ப நடவடிக்கை கடுமையாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் ஒரு பகுதியாக இப்ப பேருந்து நிலையத்தில் அதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். தரமில்லாத பொருட்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சுட்டு இருக்கோம். இனி வருங்காலத்தில் இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நடவடிக்கை மிகவும் கடுமையா இருக்கும். அதனால இந்த 40 மைக்ரானுக்கு கீழே பிளாஸ்டிக் இருக்கிறத யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசு சட்டம் போட்டிருக்காங்க. அதையும் நாங்கள் அமல்படுத்திட்டு இருக்கோம். இந்த நடவடிக்கை இனிமே வருங்காலத்திலும் ரொம்ப தொடரும்ங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். பறிமுதல் செய்யப்பட்ட தரமற்ற உணவுப் பொருட்கள் சுகாதாரத்துறை ஊழியர்களால் மொத்தமாக கொட்டி அழிக்கப்பட்டன.